நீங்க பாத்துட்டு இருக்கிறது TechLancer சேனல். தமிழுக்கு முதல் வணக்கம். வணக்கம் வணக்கம் நண்பா. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer யூடியூப் சேனல். ஓகேங்க, இந்த கொலாப் வந்து நிறைய பேர் போன வருடமே வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. பட் இந்த வருடம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிச்சு. சக யூடியூபர்ஸ் கூட வந்து ஒரு கொலாப் வந்து பண்றதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம யூடியூபர்ஸ் கிட்ட ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தோம். அந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு நம்மளுடைய ஃபேவரட் யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன வந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய பதில்கள் சேர்த்து நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல எல்லா சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும், அதை வந்து பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள வந்து போலாம். முத கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எந்த மொபைல் யூஸ் பண்றீங்க, எதனால அந்த மொபைல் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஸோ என்னோட பிரைமரி டிவைஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் Redmi K20 Pro. ஸோ எதனால இந்த மொபைலை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து பட்ஜெட்ல ஒரு நல்லா தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஐ மீன் தட் நான் பட்ஜெட்னு சொல்றது ஒத்துக்கிறேன். 25 ரூபாய் 26 ரூபாய்க்கு இதை சேல் பண்றாங்க. ஆனா அதுக்கான இது வந்து அப்ப இந்த மொபைல் நான் வாங்கக்குள்ள ஒர்த்தா தான் இருந்தது. ஏன்னா ஃப்ரண்ட்லையும் பிளாக்லையும் பாத்தீங்க அப்படின்னா Gorilla Glass ப்ரொடக்ஷனோட வருது. அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா Snapdragon 855 கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபிளாஷிப் ப்ராசஸர் தான் இன்னமுமே Snapdragon தரப்புல இருந்து. பாப்அப் கேமரா, ஃபுல் வியூ டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், AMOLED டிஸ்பிளே, இதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள அன்னைக்கு எனக்கு இது ஓகேவா இருந்தது. ஸோ அது இல்லாமல் வந்து வேற ஒருத்தங்க வாங்கினாங்க, எனக்கு நல்ல ரேட்டு கிடைச்சது. ஸோ அதனால நான் வந்து வாங்கிட்டேன். என்ன ஃபோன் நீங்க யூஸ் பண்றீங்க? நான் யூஸ் பண்ற ஃபோன் பாத்தீங்க அப்படின்னா OnePlus 70. எதுக்காக இந்த OnePlus 70 நான் சூஸ் பண்ணேன்? ஸோ OnePlus-ஐ பொறுத்தவரை குவாலிட்டிலையும் சரி, அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை எப்பயுமே பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. இப்போ மட்டும் இல்லை, என்னோட எப்பயுமே ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா OnePlus தான். என்னோட வீடியோலேயே நிறைய தடவை நான் அதை சொல்லியிருக்கேன். என்ன மொபைல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 5 அண்ட் Redmi Y2. எதுக்காக சூஸ் பண்ணேன்னா, ரெண்டுமே ஸ்பெசிஃபிகேஷன் எனக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பேக்கப் வந்து ரொம்பவே இன்னும் எனக்கு பிடிக்கும். நான் பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய பிரைமரி மொபைல் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 6 தான். இது வந்து வாங்கி ஒரு 1.5 வருடம் கிட்ட வந்து ஆகப்போகுது. ஸோ மே 2018 இது லான்ச் ஆச்சு. ஸோ லான்ச் ஆன அப்பயே நம்ம வந்து வாங்கிட்டோம். ஸோ அது எதுக்கு வந்து வாங்கினேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப்பான ஒரு மொபைல் என்ன அப்படின்றது OnePlusலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த OnePlus 6 தான் வந்து இருந்தது. ஸோ OnePlus எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்டாக எனக்கு இப்போ வரையும் இருந்துகிட்டு இருக்கு. அதனால ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த OnePlus 6 வந்து வாங்கியிருந்தேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா 2019 Realme X யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேபி 2020 மாறலாம். இதை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட்டாக வந்த பாப்அப் கேமரா ப்ளஸ் இன்பில்ட் ஃபிங்கர் பிரிண்டோட வந்த ஒரு ஃபர்ஸ்ட் மொபைல். அதனால எனக்கு பர்சனலாகவே இந்த ஃபோன் ரொம்ப பிடிக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா நியூமியா ரெட் பேட்ஜ் என்கிட்ட இருக்கு. ஸோ இது கேமிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷத்துல நான் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண கேஜெட் என்ன? அஸ் அ கிரியேட்டரா யார்கிட்ட கேட்டாலும் இதே தான் சொல்லுவாங்க, கேமரா. ஸோ 5D Mark 4 தான் இந்த வருஷத்துல நான் அதிகமாக யூஸ் பண்ண ஒரு கேஜெட். ஏன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கிட்ட கேமரா யூஸ் பண்ணுவோம். அப்படி பார்க்குறப்ப என்னோட ஃப்ரீக்வெண்ட் கேஜெட் 5D Mark 4. என்ன கேஜெட் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றேன்? ஸோ ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற கேஜெட்னு பார்க்குறப்போ நிறைய கேஜெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல சிலது முக்கியமாக குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஐயுடைய Redmi AirDots இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஏன்னா ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் எங்க போனாலும். 2019 அதிகமாக யூஸ் பண்ண ஒரு கேஜெட் அப்படின்னா இந்த ஃபெதர்லெஸ் ஃபேன் தான். ஏன் அப்படின்னா இங்க பயங்கரமா ஹீட் அடிக்கும். எப்பவுமே இந்த ஃபேனை போட்டுட்டு மூஞ்சிக்கு முன்னாடி வச்சுக்குவேன். ஃபெதர் இது ரெக்கையே இல்லாத ஒரு ஃபேன். இது நான் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய கேஜெட்ஸ் என்ன அப்படின்றதான். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கேமரா இந்த DSLR Canon 1300D தான் நான் வச்சிருக்கேன். இன்னும் அப்டேட் பண்ணல. பட் எனிவேஸ் இந்த கேமரா வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அது போக இரண்டாவது விஷயம் என்னுடைய ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 6. ஸோ கண்டிப்பாக அதையும் வச்சு பீரோல்ஸ் வந்து அதிகமாக வந்து எடுப்பேன். இந்த இரண்டு தான் நம்ம வந்து இந்த 2019 ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். மூன்றாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்னோட இயர்ஃபோன்ஸ். ஸோ இயர்ஃபோன்ஸ் பற்றி நிறைய நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலன்னா கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. 2019 நீங்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண கேஜெட் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து என்னோட ஃபிட்னஸ் பேண்டு Honor Band 4 யூஸ் பண்ணிருந்தேன். ஆக்சுவலி 5 ரிவ்யூக்காக யூஸ் பண்ணேன், Mi Band 3 யூஸ் பண்ணேன். பட் நான் ஸ்டிக் ஆன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா Honor Band 4. காரணம் என்னன்னா, அதில் எல்லாமே பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, எவ்வளோ நேரம் நடக்கிறீங்க, ஸோ எவ்வளோ கலரி பர்ன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமே எனக்கு தெரிஞ்சது. லிட்டரலி பார்த்தீங்கன்னா 24 ஹவர் ஒரு நாளைக்குன்னா 24 ஹவருமே அது என் கையில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து குளிக்கக்குள்ள அது வாட்டர் ப்ரூஃப் தான். பட் இருந்தாலும் சம்டைம் அதை கழட்டி வைப்பேன். மற்ற டைம் ஃபுல்லாகவே அதை யூஸ் பண்ணுவேன். டைம் பார்க்கறதுக்கு, கால் அலர்ட், மெசேஜுக்கு எல்லாமே. அதுதான் அதற்கான ஆன்சர். இந்த 2020 என்ன புதுசாக டெக்னாலஜி வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெக்னாலஜி பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், சோகமான விஷயங்கள் இந்த 2019 வந்து நடந்தது. அது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம சுர்ஜித்தோடைய மரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு இன்னும் ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன், இந்த ஆழ்துளை குளரில் விழுந்து குழந்தைங்க மீட்பது, இன்னும் இந்த மாதிரி இதுக்கு இன்னும் ஒரு ப்ராப்பரான டெக்னாலஜிஸ்லாம் வந்து வரல. இதுக்கு ஏதாவது டெக்னாலஜி மற்றும் பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு டெக்னாலஜி வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆளாக நான் தான் இருப்பேன். அதனால் மக்களுக்கு பொதுவாக
எந்த ஒரு காமனான ஒரு நல்ல டெக்னாலஜி வந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக வந்து சந்தோஷப்படுவேன். 2020 நான் நிறைய டெக்னாலஜி எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி இதை மட்டும் இன்னி கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற இந்த மொபைல் போன்லாம் வேற லெவல்ல யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நான் 2020 அதிகமாகவே எதிர்பார்க்கிறேன். 2020 நீங்க எந்த டெக்னாலஜி வரும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 5G மொபைல்ஸ் நிறையா வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்னாப் டிராகன் வந்து அவங்களோட 2019 மீட்டில் வந்து 700 சீரியஸ் ப்ராசஸரில் கண்டிப்பாக 5G வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நிறைய மொபைல்ஸில் 5G வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ளாஷிப்பை தாண்டி இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்லையும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்டபுள் ஃபோன்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது 2020. இது ரெண்டும் கன்ஃபார்மா வரும்னு எதிர்பார்க்கிறேன். 2020ல எக்ஸ்பெக்ட் பண்ற டெக்னாலஜி அப்படின்னு பாக்குறப்போ பெருசா எந்த ஒரு டெக்னாலஜியும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை விட நிறைய புது டெக்னாலஜி வந்துட்டு தான் இருக்கு. 2020ல என்ன டெக்னாலஜி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ டெக்னாலஜி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொபைல் டெக்னாலஜி இதெல்லாம் தாண்டி விவசாயம், கல்வி இதுக்கு தகுந்தாப்புல ஏதாவது ஃபியூச்சர் டெக்னாலஜி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அது எந்த மாதிரி வரணும் அப்படின்றது இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்ல. அதை பேஸ் பண்ணி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். 4வது கேள்வி, which e-commerce you use the most அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் அதிகமா யூஸ் பண்ற e-commerce பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு Amazon, ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா banggood.com. இது நான் அதிகமா யூஸ் பண்ற ஒரு e-commerce வெப்சைட். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆன்லைன்ல அதிகமா கேஜெட்ஸ்லாம் வாங்குவாங்க. ஏன்னா வீடியோ ரிவ்யூ போடுறதுக்காக, மற்ற யூஸ்க்காக. அமேசான் தான் வந்து நான் அதிகமா யூஸ் பண்றேன். ஏன்னா ஃபிளிப்கார்ட் விசஸ் அமேசான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அமேசான் பெட்டரா தெரியுது. ஸோ அதனால அது இல்லாமல் இப்போ கிளாத்து இந்த துணிலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஏஜியோ இப்போ புதுசாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. லைக் இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லை, நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த இ-காமர்ஸ் சைட்ஸ் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக அதிகமாக யூஸ் பண்ணுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அமேசிங் கேஜெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வந்திருக்கு. இதனால் இப்போ வந்து நான் ரொம்பவே அமேசானில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ளிப்கார்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து பர்சனல் யூஸுக்கு நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிறக்காக ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ சேனலுக்குன்னு வந்து பார்க்கும்போது ரொம்பவே நான் பார்க்கக்கூடிய விஷயம் அமேசான் தான். என்ன இ-காமர்ஸ் சைட் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன்? ஃப்ளிப்கார்ட், அமேசான் இது ரெண்டு தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ வெளிநாட்டில் இருந்து ஏதாவது இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா மட்டும் பேங்குட், கியர் பெஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறேன். ஆனால் பேங்குட், கியர் பெஸ்ட்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா கஸ்டம் டியூட்டி சில நேரங்களில் சிக்கி சின்ன பண்ண மாதிரி தான் வருது. ஸோ அப்படி பார்க்குறப்ப நான் யூஸ் பண்ணுறது ஃப்ளிப்கார்ட், அமேசான். மோஸ்டா யூஸ் பண்ற இ-காமர்ஸ் சைட்னு பார்க்குறப்போ அமேசான் மட்டும் தான். கடைசி கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காரு. யூடியூப்பை நீங்கள் மணிக்காக பண்ணுறீங்களா, பேஷனுக்காக பண்ணுறீங்களா அப்படிங்கிறத இந்த கேள்வி. ஸோ இதே கேள்வி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா என்னோட ஆன்சர் வேறையா இருந்திருக்கும். பட் இப்போ என்னோட ஆன்சர் வேறையா இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங் நான் 2016 சேனல் ஆரம்பிக்கக்குள்ள யூடியூப்ல இருந்து மணிலாம் வரும்னு எனக்கு தெரியாது. பி ஃப்ராங்க், அதுதான் உண்மை. பட் இப்போ என்னோட பதில் இதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பேஷனுக்காக தான் நான் யூடியூப் பண்ணுறேன். பட் மணிங்கிறது எனக்கு தேவையும் படுது. ஏன்னா இங்கே எல்லாருக்குமே பில்ஸ் இருக்குது. கரண்ட் பில்லு, இன்டர்நெட் பில்லு எல்லாத்தையும் நான் பில்ஸ் பே பண்ணோம். அவங்ககிட்டலாம் போய் நான் பேஷனுக்காக பண்ணுறேன், எனக்கு டிஸ்கவுண்ட் போடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ லைக் இது வந்து ஒரு 50-50 இல்லை 70-50 வச்சுக்கலாம். 70 வந்து பேஷன், ஒரு 30 வந்து மணி. ஏன்னா மணி மட்டும்தான் உங்களுக்கு மைண்ட்னா வேறு ஏதாவது வேலையும் நம்ம பார்க்கலாம். பட் பேஷனும் இதில் இருக்கனால தான் நான் யூடியூப் பண்ணுறேன். ஸோ இது வந்து 50-50 இல்லை 70-30 வச்சுக்கோங்க. 70-30, 70 பேஷனுக்காக, 30 வந்து மணிக்காக. ஏன்னா தேவை இருக்குது, மணியோட தேவை. அதான் யூடியூப் ஃபார் மணி ஆர் பேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நம்மலாம் உள்ள வரும்போது பேஷனுக்காக வந்தாலும் கண்டிப்பா இங்க சர்வே பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா மணியும் தேவை. இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட கேட்டீங்கன்னா மணி பிளஸ் பேஷன் ரெண்டுமே சேர்த்து தான் நான் சொல்லுவேன். இது ரெண்டு இல்லை அப்படின்னா இங்க சர்வே பண்ணவே முடியாது. யூடியூப் சேனல் நான் வச்சிருக்கிறது மணிக்காகவா இல்லை பேஷனுக்காகவா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ மணிக்காக என்ன தொழில் நம்ம ட்ரை பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. பேஷனை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா மணி நம்மளை நோக்கி வரும். ஸோ நான் பேஷனுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யூடியூப் வந்து பேஷனா மணியா அப்படின்ற ஒரு கொஸ்டின், நல்ல கொஸ்டின். யூடியூப் வந்து ஃபர்ஸ்ட் என்டர் ஆனது ஒரு பேஷனுக்காக தான். பட் அது போக போக இதுல மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ பாத்தீங்கன்னா யூடியூப் வந்து பேஷன் பிளஸ் மணி ரெண்டுத்துக்குமே தான் யூஸ் பண்றேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸும் யூடியூப் வந்து பேஷன் பிளஸ் மணி ரெண்டுக்குமே தான் யூஸ் பண்ணுவாங்க. யூடியூப் வந்து நான் பண்றது மணிக்காகவா இல்லை பேஷனுக்காகவா அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ எல்லாருக்கும் உடைய பதில் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. நான் மட்டும் வந்து விதிவிலக்கு இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். ஏன் அப்படின்னா ஸோ மணி அப்படின்ற விஷயம் இதில் யூடியூப்ல வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காது. பட் பேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யூடியூப்ல கண்டிப்பாக ஒரு லாங் லாஸ்டிங்காக எவராக வந்து இருக்க முடியும். மணியை வந்து நீங்கள் யோசிச்சுட்டு வந்து யூடியூப்ல வந்தீங்கன்னா கண்டிப்பாக சர்வைவே ஆக மாட்டீங்க. இப்போ நீங்கள் பார்த்த எல்லா யூடியூபர்ஸுமே இதை மட்டும் தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. யூடியூப் வந்து கண்டிப்பாக பேஷன் தான் மட்டும்தான் எல்லாரோடையும் தொடர முடியும். என்னோட பதிலும் என்னோட பேஷனால தான் யூடியூப் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க, இந்த யூடியூபர்ஸோட கொலாப் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு கிடைச்ச இந்த ஷார்ட் டைமில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த கொலாப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த அனைத்து யூடியூபர்ஸ்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நம்ம டெக் பாஸ் சுஹில்,
சைபர் தமிழா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூட் டெக், தமிழ் டெக் மொபைல், இவங்க எல்லாருக்குமே ஒரு பர்சனலாக ஒரு தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். கேட்டோடனே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே இல்லாமல் நமக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் சில பேர் வந்து சீனும் வந்து போட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். பட் எனிவேஸ் இந்த பர்டிகுலர் கொலாப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொலாப் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணிருங்க. ஸோ எல்லா சேனலோடைய லிங்க்ஸ் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.